Hi friends, welcome to மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி பருப்பரிசி சாதம் தாங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிராம் சாப்பாட்டு அரிசிங்க, புழுங்கல் அரிசி, 100 கிராம் பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் நல்லா சூடானதும் இப்போ 50 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுன்னு சொல்லிவிட்டு உளுத்தம் பருப்பு நல்லா செவக்கணும். ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். லைட்டாக வதங்கினதும் நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இது ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் இப்போ சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயத்தில் செய்கிறேங்க. நீங்கள் இருந்ததுன்னா பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க. முந்திரி பருப்பு 10லேருந்து ஒரு 15 நம்பர் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்க்கும்போது நான் எப்பயுமே சொல்கிறது தான், கிள்ளி சேர்த்துக்குங்க. நல்லா வாசமாக இருக்கும். அப்போ தான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே 2 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணுங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும். இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூளுங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம குழம்பு மிளகாத்தூளே நம்ம எல்லாமே சேர்த்து அரைக்கிறதுனால இப்போ தனியாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லாத பட்சத்தில் 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூளும் 2 டீஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்து செய்யுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். மசாலாவுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த எண்ணெய் கூட சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலா மட்டும் சேரணுங்க. அந்த அளவுக்கு பரட்டி கொடுங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன். 2 கிளாஸ் அரிசி 1 கிளாஸ் பருப்பு சேர்த்துங்க. இப்போ அதனால் நம்ம 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் அளவு தண்ணி வச்சுக்குங்க. கரெக்டான அளவு இருக்குங்க இந்த தண்ணி அளவு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு உடனே குக்கர் மூடியை போட்டுறாதீங்க. லைட்டாக கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறமேல குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. இப்போ 2 விசில் வந்தால் போதுங்க. முன்னாடியே நம்ம அரிசி பருப்பும் ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ விசில் வந்துடுதுங்க. இப்போ கேஸ் ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பார்க்கும்போதே பருப்பு அரிசி சாதம் சூப்பராக இருக்குது. மேலே வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தாங்க. நல்லா போட்டு நெய் போட்டால் வாசமாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. நல்லா சுவையான பருப்பரிசி சாதம் ரெடி ஆகிடுச்சிங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் கொடுத்து அனுப்பலாங்க இந்த பருப்பரிசி சாதம். இதுவும் கூட நல்லா மாங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.